ங்களா? இந்த வீடியோல நம்ம கோனிக் செக்ஷன்ஸோட கடைசி சாப்டரான ஹைப்பர்போலா பத்தி பார்க்க போறோம். நம்ம ஹைப்பர்போலா ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைப்பர்போலானா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர்போலா நம்ம பாரபோலா சாப்டர்லயே பார்த்திருந்தோம். நம்மளுக்கு ஒவ்வொரு கோனுக்கும் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இங்க ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா, ஒரு கோனோட ஆக்சிஸ், இதான் கோனோட ஆக்சிஸ். இந்த கோனோட ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு பிளேன் கோனை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு கர்வ் இப்படி கிடைக்கும். இந்த ரெண்டு கர்வ் கம்பைனா தான் நம்ம வந்து ஹைப்பர்போலான்னு சொல்றோம். இதான் ஹைப்பர்போலாவோட ஷேப். ஹைப்பர்போலா இது ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸா நம்மளுக்கு இது எப்படி கிடைக்குதுன்னா, locus of a point which moves in a plane such that the distance from a fixed point is greater than the distance from a fixed line. இது என்னதுன்னா, நம்ம ஒவ்வொரு கோனிக்லயும் நம்ம இந்த எசென்ட்ரிசிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கரெக்டா. இந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா அது ஹைப்பர்போலா. இன்னும் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பாயிண்ட் இருக்கு, இது ஃபோக்கஸ்னு வச்சுப்போம். ஸோ இது பாயிண்ட் பி, இது ஃபோக்கஸ் எஸ், இது பெர்பெண்டிகுலர் லைன்ல இருக்க பாயிண்ட் எம். இந்த எஸ்பி பை பிஎம் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். எஸ்பி பை பிஎம் கிரேட்டர் தென் 1 இல்லாட்டி எஸ்பி கிரேட்டர் தென் பிஎம். இதுதான் எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1ங்கிறதோட மீனிங்கும். அதே மாதிரி இந்த டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கிறதும் இதுதான். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து சில கன்சிடரேஷன்ஸ் மாதிரி எடுத்துப்போம். இங்க என்ன கன்சிடரேஷன் எடுக்க போறோம்னா, கன்சிடரேஷன்ஸ் சென்டர் அட் 0,0 அண்ட் இதுதான் வேர்டெக்ஸ். ஸோ இந்த வேர்டெக்ஸை நம்ம a,0 மைனஸ் a,0 எடுத்துக்க போறோம். வேர்டெக்ஸ் இஸ் அட் a,0 மைனஸ் a,0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம வேற ஒன்று கண்டுபிடிக்கலாம். நம்ம எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இன்னு நம்ம யூஸ் பண்ணா, அதை வந்து இந்த பாயிண்ட் ஏக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த பாயிண்ட் பிங்கிற இடத்துல நம்ம பாயிண்ட் ஏ யூஸ் பண்றோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? SA divided by AZ is equals to E. SA divided by AZ is equals to E. அதே மாதிரி SA dash divided by A dash Z is equals to E. SA dash இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் is equal to A dash by Z. ஸோ இது ரெண்டையும் இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இதை நம்ம ஈக்குவேஷன், ஓகே ஒரு நிமிஷம். SA is equals to நம்ம அப்போ என்ன எழுதலாம்? EAZன்னு எழுதலாம். SA dash வந்து நம்ம EA dash Zன்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? SA plus SA dash equal to E into AZ plus A dash Z. இங்க நம்ம SA plus SA dash பார்த்தோம்னா SA plus SA dash. ஸோ அதை நம்ம இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, A dash plus 2 into AS எழுதலாம்ல. A dash plus 2 into AS. ஏன்னா ஒரு தாட்டி AA dash வருது, ரெண்டு தாட்டி AS வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ AA dash plus AS இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். AA dash plus 2AS equal to E into
AZ plus A dash Z வேணும். AZ இந்த வேல்யூ plus A dash Z. ஸோ அதோட வேல்யூ பேசிக்காக என்னது? A dash தான். A dash. இந்த A டேஷோட வேல்யூ நம்ம 2Aன்னு சொல்லலாமா? ஏன்னா A dash வந்து மைனஸ் A, 0ல இருக்கு. A வந்து A, 0ல இருக்கு. ஸோ A dash ஈக்குவல் டு 2A நம்ம சொல்லலாம். அந்த 2Aவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2A ப்ளஸ் 2 கேபிட்டல் AS ஈக்குவல் டு E இன்ட்டு 2A. 2 cancel. So AS is equal to AE minus A. ஆனால் A into E minus 1. நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோக்கஸ்க்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும்? சிஎஸ் வேல்யூ இருந்தால் தானே, சிஎஸோட வேல்யூ இருந்தால் தான், ஒரு நிமிஷம், இந்த சிஎஸோட வேல்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ CS is equal to AC plus AS எழுதலாமா? CS equal to AC plus AS. AC வேல்யூ என்ன? AC வேல்யூ நம்மளுக்கு ஏன்னு தெரியும். இது அதாவது வேர்டெக்ஸ் வரைக்கும் இருக்க லென்த் தான் AC. பிளஸ் AS ஓட வேல்யூ A into E minus 1. என்ன வரும்? AE வரும். ஸோ CS அதாவது இதை வந்து நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஃபோக்கஸ் சொல்லலாம். எக்ஸ் கோஆர்டினேட் of S is equal to AE. அப்போ S is equal to AE, 0. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சைடு வரும். அந்த இன்னொரு ஹைப்பர்போலா இருக்குல்ல, ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வரும். அதோட வேல்யூ என்ன? சிமிலர்லி S equal to minus AE, 0. இப்போ வந்து டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்னென்ன வேல்யூஸ் தெரியும்? இது டைரக்ட்ரிக்ஸ், இந்த லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ். இதோட ஈக்குவேஷன் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஹைப்பர்போலா கர்வ். இதோட வேல்யூ minus A, 0, A, 0, AE, 0. இதில் நம்ம சென்டரோட வேல்யூ 0, 0. C டினோட் பண்ணிக்கிறோம். ஃபோக்கஸ் S, சாரி இது A, ஃபோக்கஸ் வந்து S. இந்த டைரக்ட்ரிக்ஸும் ஆக்சிஸும் மீட் ஆகிற பண்ணி நம்ம ஜெட்னு டினோட் பண்ணிப்போம். நம்மளுக்கு இப்போ டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வேணும். அதுக்கு நம்மளுக்கு ஜெட் கோஆர்டினேட் என்ன தெரிஞ்சுக்கணும். ஜெட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஜெட் தெரிகிறதுக்கு நமக்கு சிஜெட்டோட வேல்யூ தெரியும். சிஜெட்டோட வேல்யூ தெரியும். ஸோ சிஜெட் அதோட வேல்யூ நம்ம என்ன எழுதலாம்? சிஏ மைனஸ் ஏஜெட்னு எழுதலாமா? சிஏ மைனஸ் ஏஜெட். இந்த லென்த் மைனஸ் இந்த லென்த். சிஏயோட வேல்யூ நம்மளுக்கு ஏன்னு தெரியும். அடுத்து மைனஸ் ஏஜெட். நம்ம ஏற்கனவே ஃபோக்கஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கும் என்ன யூஸ் பண்ணிருந்தோம்? எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிருந்தோம், SP/TM. ஸோ அதே தெரியும் இங்கே அப்ளை பண்ணா SA டிவைடட் பை AZ இஸ் ஈக்குவல் டு E. SAயோட வேல்யூ AE மைனஸ் A. இந்த லென்த் தானே. ஸோ AE மைனஸ் A டிவைடட் பை AZ இஸ் ஈக்குவல் டு E. அப்போ என்ன வரும்? AZ இஸ் ஈக்குவல் டு AE மைனஸ் A பை E. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? AE மைனஸ் A பை E. ஃபைனலாக இங்கே ஏயும் இந்த ஏயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு CZ இஸ் ஈக்குவல்ஸ் ஏன்னு வரும். CZ ஓட லென்த் ஏனா Z கோஆர்டினேட் வந்து
a by e சாரி z-ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து a by e, 0. அப்போ டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு லைன் பாசிங் த்ரூ a by e, 0. இப்போ என்ன எழுதலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் equal to is x is equal to a by e. அதே மாதிரி இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் similarly in your direction equation x is equal to minus a by e. இப்போ நம்மளுக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, ஃபோக்கஸோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ரேண்டம் பாயிண்ட் x, y எடுத்துப்போம். இந்த x, yக்கு எசன்ட்ரிசிட்டி வேல்யூ அப்ளை பண்ணா என்ன வரும் பார்ப்போம். E is equals to sp by pm. இங்கே sp என்னது? பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கு ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ ரூட் ஓவர் ae minus x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை pm. pmங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். அது நம்ம வந்து ax plus by plus c டிவைடட் பை ரூட் ஓவர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா x into a by e, sorry, x minus a by e divided by 1 ன்னு வரும். இப்போ ஸ்கொயரிங் இந்த ஈக்குவேஷன் e is equal to இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணா e ஸ்கொயர், ஓகே அடுத்த ஸ்லைடு எழுதுனா e ஸ்கொயர் into x minus a by e whole square equal to ae minus x whole square plus y square. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? e ஸ்கொயர் into x ஸ்கொயர் plus a ஸ்கொயர் by e ஸ்கொயர் minus 2xa by e equal to a square e square plus x square minus 2aex plus y square. இங்கே பார்த்தோம்னா e ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்மும் இதுவும் ஈக்குவல், ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும்? e ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் e ஸ்கொயர் a ஸ்கொயர் டிவைடட் பை e ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் e ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சைட் y ஸ்கொயர் மட்டும் வச்சு இது எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு போனோம்னா, சாரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த சைடு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர், x square into e square minus 1 minus y square is equal to a square into e square minus 1. இப்போ இந்த a square into e square minus 1 ரெண்டு சைடு டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? x square into e square minus 1 divided by a square e square minus 1 minus y square into a square e square minus 1 equal to 1 ன்னு வரும். இங்கே e square minus 1 e square minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x square by a square minus y square by a square into e square minus 1 equal to 1 ன்னு வரும். நம்ம இந்த a square into e square minus 1 b square சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ என்ன வரும்? x square a square minus y square by b square equal to 1. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்போலா.
இந்த பி ஸ்கொயர் என்னன்னா கான்ஜுகேட் ஆக்சிஸ். அதாவது ஹாஃப் லென்த் ஆஃப் நம்ம இந்த இதில் படிச்சிருப்போம், எலிப்ஸில் படிச்ச மாதிரி தான் ஹாஃப் லென்த் ஆஃப், அங்கே நம்ம மைனர் ஆக்சிஸ் சொல்லுவோம், இங்கே வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ். இதை பற்றி ஃபர்தராக நம்ம என்னன்னு பார்ப்போம்.